ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிடுறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டு வந்து தோல் வந்து உரிக்காமல் அது ஒரு 10 பல் பூண்டு, உப்பு, எண்ணெய், இந்த 4 தான் இன்க்ரீடியன்ஸ். இதில் நம்ம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயை விட்டு தான் நம்ம இந்த சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து காம்பு எடுக்காமலே போட்டுக்கோங்க. நான் காம்பு எடுக்கலை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா மிளகாய் வந்து கருகிரும். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும்போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பூண்டு இதோடு ஆட் பண்ண வேண்டாம். பூண்டு வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஸ்ட்ரைட்டாக போட்டு அரைச்சிடலாம். வெளியூருக்கு எங்கேயும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 2-3 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். வெளியில் வச்சுருந்தா நம்ம 3 நாளைக்கு கூட இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. சூடான இட்லிக்கு இது மட்டும் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் மிளகாய் எடுத்து வச்சிட்டேன். இதோட பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு வந்து தோல் உரிக்கவே இல்லை. தோல் உரிக்காத பூண்டு தான். அப்படியே போட்டாச்சு. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த எண்ணெய் ஆறுனது இந்த எண்ணெயை விட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதில் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இப்போ நம்மளோட 2 மினிட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நைஸாக இது பண்ணியிருக்கேன்னு. இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணும்போது ஸ்பூன்லையோ மிக்ஸி ஜாரில் மிக்ஸி மூடியில் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி சப்போஸ் இருந்தாலும் கூட நல்லா தண்ணியை நல்லா தொடச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மினிட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது. சூடான இட்லிக்கு இது மட்டும் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. சட்னியோ வேறு எதுவுமே தேவையில்லை. இது கிட்டத்தட்ட பொடி மாதிரி தான் இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.